தாவேக தலைவர் விஜய் மீதான வழக்கு கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை அருகே உள்ள பாரப்பத்தியில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் தலைவர் விஜய் ரேம்ப் வாக் மூலம் தனது தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ரேம்ப் வாக் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கும் போது விஜயை பார்ப்பதற்காக தடுப்புகளையும் தாண்டி அவரது தொண்டர்கள் அவர் அருகில் செல்ல முயன்றதால் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக வந்த பவுன்சர்கள் தொண்டர்களை அப்புறப்படுத்தும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பெரியம்மா பாலத்தை சேர்ந்த சரத்குமார் என்பவர் விஜயை பார்ப்பதற்காக ரேம்ப் வாக் மேடையில் ஏறிய போது அவரை ஒரு பவுன்சர் மேடையிலிருந்து தூக்கி வீசி இருந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகியது. இதைத் தொடர்ந்து சரத்குமார் பவுன்சர்கள் தன்னை தகாத வார்த்தையால் திட்டி தூக்கி வீசியதாகவும் பவுன்சர்கள் தூக்கி வீசியதில் தனக்கு உடலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அந்த பவுன்சர்கள் மீதும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குன்னம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தார். அவர் புகார் அளித்திருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட புகார் விசாரித்த போலீசார் இன்று காலை விஜய் மற்றும் 10 பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற பகுதி மதுரை பாரபத்தி என்பதால் பாரபத்தி கூடக்கோவில் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது. இதனால் குன்னம் தாலுகா காவல் நிலைய போலீசார் அந்த வழக்கை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றினர். அந்த வழக்கு தொடர்பாக கூடக்கோவில் காவல் நிலையத்தினர் 96B 115 கீழ் 2 மற்றும் 189 கீழ் 2 என 3 பிரிவுகளில் விஜய் மீதும் 10 பவுன்சர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து தற்போது அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்காக விஜய் நேரில் அழைக்கப்படுவாரா என்ற தகவல் இன்னும் தெரியவில்லை. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவகுமார்.